ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா R15 வெர்ஷன் 5 மாடலோட அடுத்த அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தலாம். இந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து மோனோக்ரோம் பை ஃபங்க்ஷனல் ஹெட்லைட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே அழகாகவும் இருக்கும், விசிபிளாகவும் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் எப்போ போல நேவிகேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அண்ட் டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹார்ஸ் பவர் வந்து 19.2வும் 15.7 வந்து டார்க்கிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஜின் வந்து அதே இன்ஜின் தான், 155cc தான். R15 பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியா, தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து பவர் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு இந்தியாவை கம்பேர் பண்ணல. இந்தியாவில் தான் வந்து பைக்கோட பவர் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த டைம் இதை சேஞ்ச் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணிடுவாங்க, ஏன்னா அப்படி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இதோட பிரேக்கிங்னு பார்க்கல டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னா, நம்மளால் இதை ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இதோட டேங்க்னு பார்க்கல 13 லிட்டர்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. இது பார்க்குற கொஞ்சம் பெருசாக பல்காக இருக்க போது. அதே மாதிரி இதில் வந்து நிறைய ரைடிங் மோட்ஸ் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்ன மோட்ஸுங்கிறத அவங்க இன்னும் சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக தரப்போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ்னு பார்க்கல இப்போ இருக்கக்கூடிய வெர்ஷன் 4 மாடலோட 7 to 15,000 அதிகமாக இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது நிறைய கலர் வேரியண்ட்டில் வரப்போகுது. இது வந்ததுக்கப்புறம் R15S மாடல் இருக்குல்ல, அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை.